இந்த உலகம் போகிற திசையில் நம்ம போகணும். அதாவது எல்லா மக்களும் எதை நோக்கி போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் போகணும். அப்போ இந்த உலகம் ஒரு திசையில் போயிட்டுருக்கு. அப்போ அதில் ஒரு போட்டி நடக்குது. இந்த உலகம் போகிற திசைன்னா உலகம்னா தனியாக ஏதாவது உருண்டை மட்டும் போயிட்டுருக்கா? உருண்டையான உலகம் தனியாக போய்ட்டு அப்படி இல்லை. உலகம்னா மக்கள் தான், மனுஷங்க தான். நமக்கு உலகம் யார்? மனுஷங்க தான். அப்போ இந்த மனுஷங்க எல்லோரும் ஒரு திசையில் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு போட்டி இருக்குது. யார் முதல்ல யார் முன்னாடி போகிறது, யார் முன்னோடியாக இருப்பது, இந்த உலகத்தின் முன்னோடியாக யார் இருப்பது அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. ஒரு திசையில் போகும்போது இது ஒரு போட்டி தானே. தினசரி நம்ம ஏன் கடினமாக உழைக்கிறோம், பேர் வாங்கணும், ஏதோ சாதிக்கணும், லட்சியத்தில் சாதிக்கணும் அப்படின்னு எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு போட்டி நடக்குது. இது ஒரு திசையில் பயணித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த போட்டியில் யார் முன்னே போகிறாங்க, யார் முன்னோடியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு போட்டி இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த போட்டியில் இந்த உலகத்திலே முன்னால் போகிறது நான் தான். ஏன்னா உங்கள் எதிர்காலம் என்னவாக மாறப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு நான் உங்கள் எல்லாத்தோட முன்னாடியும் நான் போயிட்டுருக்குறேன். அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகத்தின் முன்னோடியாக நான் இருக்கேன். முன்னாடி போகிற ஒரு ஆளாக நான் இருக்கேன். இந்த உலகம் போகிற திசையில் மனுஷங்க போகிற திசையில் நடக்கிற அந்த போட்டியில் முன்னாடி போகிறது நானாக இருக்கிறேன். நீங்கள்லாம் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த வழியை கண்டுபிடிச்சி சொல்லுகிறவராக நான் இருக்கிறேன். அதனால் மக்கள்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், பெரிய பெரிய யாராக வேணாலும் இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே போகணும், எதிர்காலம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுகிற அளவுக்கு நான் உங்கள் எல்லாத்தோட முன்னாடி நான் போய்கிட்டு இருக்கிறேன். 2040 இந்த உலகம் என்ன ஆக போகுது, சீக்கிரம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி எதிர்காலத்தில் நாம் என்ன மாதிரி தயார் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுகிற ஒரு ஆள். எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் எந்த அளவுக்கு மோசமானது, எதிர்வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்லி உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்போது உங்களை விட முன்னாடி போகிற ஒரு முன்னோடியாக நான் இருக்கிறேன். அப்படின்னா எவ்வளோ வேகம் எனக்கு இருக்கணும். வேகமான மனிதன் அப்படி யாருன்னா நான் தான். இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கிற இந்த 800 கோடி பேரில் மிக வேகமான மனிதன் யார்? நான் தான். அதனால் ஏன்னா எதிர்காலம் என்னவா போகுது, என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். எதிர்காலத்தின் முதல் மனிதன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதனாக நான் இருக்கிறேன். இந்த இயந்திர அறிவியல் உலகின் கடைசி மனிதனாகவும் நான் இருக்கிறேன். மூத்த மனிதன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், பொருத்தமானது தான். மூத்த மனிதன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் முதல் மனிதன், மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மனிதன் அது நானாக இருப்பதால். அப்போது இங்கே நடக்கிற ஒரு போட்டி இருக்குல்ல, மனுஷங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு போட்டி, அந்த போட்டியில் முதல் ஆளாக உங்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்னால் சென்று கொண்டிருந்து உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக நான் அங்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அதற்கான வரைபடங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இது தற்புகழ்ச்சி கிடையாது. அதுவும் அப்படி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தற்புகழ்ச்சி கிடையாது, என்னை பற்றிய உண்மை. அதனால் என்னை பற்றிய உண்மை, என்னை பற்றிய ஒரு புகழ்ச்சியாக கூட இருக்கலாம், என்னை பற்றிய பெருமையாக கூட இருக்கலாம். என்னை பற்றிய உண்மை என்பது என்னை பற்றிய பெருமையாக இருக்கிறது, அவ்வளோதான். அது எனக்கான புகழாகவும் இருக்கிறது, எனக்குரிய புகழாகவும் அது இருக்குது. அதனால் அது புகழ்ச்சியாக இருக்கலாம், அது தற்புகழ்ச்சி. நானே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்றனால அது தற்புகழ்ச்சி தற்பெருமை அப்படின்லாம் இல்லாமல் என்னை பற்றிய உண்மை, அது நானே புரிஞ்சுக்கிட்டு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். பல்வேறு உண்மைகளை சொல்கிறது மாதிரி இதையும் நான் சொல்கிறேன்.